வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம நிமிர்ந்தனில் யூடியூப் சேனல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம கேரளா பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது, கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அட் பிரசண்டா கடந்த 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு எம்பி தொகுதியில தான் ஜெயிச்சிருந்தாங்க. மற்ற எல்லா தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி தான் கைப்பற்றிருந்தாங்க. இந்த நிலையில 2024 நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக எப்படி இருக்க போகுது கர்நாடகா மாநில தேர்தல் அப்படிங்கறத 360 டிகிரி கோணத்துல அலசுறதா இந்த வீடியோவோட நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க மொத்தம் 28 நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இடம் இருக்கு. இன்னும் சரியா சொல்ல போனா அங்க 2 அணிகளுக்கு இடையில கடும் போட்டி நிலவுது. ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணி, இன்னொன்று காங்கிரஸ் கட்சியினுடைய அணி. காங்கிரஸ் கட்சியினுடைய அணி அப்படின்னு நம்ம சொன்னா கூட காங்கிரஸ் அங்கு தனித்து தான் போட்டியிடுது. 28 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் நேரடியா போட்டியிடுது. 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனதா தளம் போட்டியிடுது. தேவகவுடா அவர்கள் முன்னாள் பிரதமரா இருந்த தேவகவுடா அவர்களுடைய கட்சி மதசார்பற்ற ஜனதா தளம். அதுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் சரியா சொல்ல போனா தேவகவுடா அவர்களுடைய மருமகன் மஞ்சுநாத்தே பாஜகவினுடைய வேட்பாளராக தான் இங்க களமிறங்கியிருக்கார். அந்த அளவுக்கு 2 கட்சிகளுக்கு இடையில அங்க ஒரு இணக்கமான சூழல் இருக்கு. இந்த நிலையில இந்த கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரை பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இந்து ஆங்கில நாளிதழ் உட்பட எல்லாத்திலையும் முதல் பக்கத்திலே அதை விளம்பரமா கொடுத்து பிரதமர் மோடி வர்ற அன்னைக்கு கடுமையான எதிர்ப்பை காட்டியிருந்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல, செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. பொதுவா நம்ம எல்லாம் இங்க தெரியும், தமிழ் கேள்வி செந்தில் எல்லாம் ஒரு வீடியோ வெளியிட்டாருனாலே திமுக செம்பு அப்படின்னு போடுவாங்க, பார்த்திருப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்னொரு வகையான பழமொழி சொல்லுவாங்க, பார்த்திருப்போம். அது வேற ஒண்ணும் இல்ல, வாயாலே வடை சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக வடையை இலவசமா கொடுத்தாங்க திமுகவினர் மோடிக்கு எதிராக. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை செம்பு அப்படிங்கிறது மோடி சர்க்கார ஒரு செம்பு சர்க்கார், அவங்க ஒண்ணுமே செய்யல அப்படிங்கறத சித்தரிக்கிற விதமா தொடர்ந்து செம்பு செம்புன்னு கிரிட்டிசைஸ் பண்றதை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா பிரதமர் நரேந்திர மோடி ரோடு ஷோக்கு வர்றப்ப கையில செம்போட எதிரில வேணும்னே வந்த 2 பேரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு அங்க கடுமையான விமர்சனத்தை அது உள்ளாக்குச்சு. இதெல்லாம் கர்நாடகால காங்கிரஸை வளர்த்திருக்கா, பாஜகவை பலவீனப்படுத்தியிருக்கா அப்படிங்கிறது எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். கடந்த 30 ஆண்டு கால காங்கிரசினுடைய அந்த கர்நாடக மாநிலத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தா கடந்த 30 ஆண்டுகள்லயே அதிகபட்சமா 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதுதான் காங்கிரஸ் கட்சி கர்நாடகால பெற்ற உச்சபட்ச எம்பிக்களுடைய எண்ணிக்கை. கடந்த 30 ஆண்டுகளும் சேர்த்து 8 எம்பிக்கள், அதாவது ஒரே ஒரு டேர்ன்ல மட்டும் 8 எம்பி வாங்கினாங்க. கடந்த 2019 ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சிக்கு அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு ஓராண்டுகள் ஆகுது. அந்த மாநிலத்தினுடைய முதல்வரா சித்தாராமையா இருக்காரு. அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வரா டி.கே. சிவகுமார் இருக்காரு. அவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராகவும் இருக்காரு. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாட்கள்ல 5 மிக முக்கியமான திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல எப்படி மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் இருக்கோ, அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்துல குடும்ப தலைவிகளுக்கு, குடும்ப பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 1 கோடி பேர் அப்படிங்கிறது அரசினுடைய செய்தி குறிப்புல தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எப்படி பெண்களுக்கு கட்டணம் இல்லாத இலவச பேருந்து பயணம் இருக்கோ, அதே மாதிரி கர்நாடகா மாநில அரசாக காங்கிரஸ் அரசு பதவியேற்ற முதல் 100 நாட்களுக்குள்ள பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பெண்கள் கட்டணமில்லாத பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வருது வீடுகளுக்கு, தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு. அதே மாதிரி மாநில அரசினுடைய பங்களிப்பா 10 கிலோ ரேஷன் அரிசி இலவசமா வழங்கப்பட்டு வருது. பட்டதாரிகளுக்கு, அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிகளா இருப்பாங்க, உரிய வேலை கிடைக்காதவர்களா இருப்பாங்க, அவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் அதெல்லாம் ஓட்டா மாறிடுமானா, இந்தியாவிலேயே காங்கிரஸ் அதிகமான முறை ஆண்ட மாநிலங்கள்ல, தென்னிந்திய மாநிலங்கள்ல முக்கியமான இடம் பிடிக்கிறது கர்நாடகா. அதனாலேயே அங்க ஊருக்கு ஊர் ஒவ்வொருத்தர் குறுநில மன்னர்களா, குறுநில அமைச்சர்கள் மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்க மேல மக்களுக்கு இயல்பாவே அளவு கடந்த வெறுப்பும் நிறைய பேர் மேல இருக்கு. சோ அந்த வெறுப்புகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி நேரம் முழம் இறக்கிறதும் அங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத வழக்கமாவே பார்க்க முடியுது. அதே நேரத்துல பாஜகவுக்கு பெரிய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டா, பாஜகவினுடைய பெரிய பலமா இருக்கிறது இந்துத்துவ கோஷத்தை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறது. கர்நாடக மக்கள் அதுக்கு ஈல்டாகிறதும் பாஜகவினுடைய பலமா பார்க்கப்படுது. மோடி அப்படின்னாலே ஒரு வளர்ச்சியை முன்னிலைப்படுத்துறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஷமும் பாஜகவுக்கு கர்நாடகால ஒரு வலுவான அடித்தளமை ஏற்படுத்துது. இன்னொன்று, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஓராண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சாதனைகள் நிறைய செஞ்சிருந்தாலும் கூட சில இடங்கள்ல வேதனைகளும் அதிருப்திகளும் இருக்கிறதும் பாஜகவுக்கு பலத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்துல பாஜகவினுடைய வாக்குகளை எது சிதைக்குதுன்னா,
காங்கிரஸ் சிதைக்கிறத விட பாஜகவுடைய உள்கூத்து கலாட்டா கர்நாடகா மாநிலத்தில் ரொம்பவே அதிகமா சிதைக்குது. இன்னும் சரியா சொல்ல போனா தார்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி போட்டிடுறாரு. அவருக்கு எதிராக காங்கிரஸ் வேட்பாளர் போட்டிடுறத ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாஜகவினுடைய ஆதரவு சாமியாரா இருக்கக்கூடிய ஆதரவு ஆன்மீகவாதியா இருக்கக்கூடிய டிங்கிலேஸ்வரா அப்படிங்கக்கூடியவர் போட்டிடுறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவர்களுடைய பையன் அவர் ராகவேந்திரா அப்படிங்கக்கூடியவர் தனித்து களமிறங்குறாரு. முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவினுடைய மகன் ராகவேந்திரா பாஜக வேட்பாளராக களமிறங்குறாரு. அவரை எதிர்த்து துணை முதல்வராக இருந்த ஈஸ்வரப்பா சீட்டு கிடைக்காத அதிருப்தியில தனித்து போட்டிடுறார். ஆனா அவங்க எல்லாருமே பெரிய செல்வா கொண்டவங்களால ஒவ்வொரு தொகுதியில 50,000 மூட்டை 60,000 மூட்டை அவங்களும் தனியா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாராளுமன்றத்துல. சோ ஏற்கனவே காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில அங்க டஃப்பான ஃபைட் தான் போயிட்டு இருக்கு. சோ இருவர்ல யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய இடத்துல வெற்றி வித்தியாசத்தை வாக்கு சதவீதத்தை அல்லது வெற்றி இலக்கை மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை பாஜகவுடைய அந்த உள்கூத்து கலாட்டா பாக்குது அப்படிங்கிறதா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம கர்நாடகா மாநிலத்துல பலதரப்பட்ட அரசியல் ஆய்வாளர்கள்ட்ட நம்ம பேசியிருந்தோம். மொத்தம் அங்க இருக்கக்கூடிய 28 நாடாளுமன்ற தொகுதிகள்ல கடந்த முறை ஒரே ஒரு தொகுதியில தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு. ஆனா இந்த முறை நிலைமை அப்படி இல்லை. மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1 கோடி மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 2,000 ரூபாய் திட்டமா இருக்கலாம், அல்லது வேறு சில மக்கள் நல திட்டங்களா இருக்கலாம், பேருந்து பயணம் இலவச பேருந்து பயணமா இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதா இருக்கலாம். டி.கே. சிவகுமார் மாநில தலைவராக இருக்கிறவர் தான் இந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்காரு, அவருடைய களப்பணியா இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து கர்நாடகா மாநிலத்துல இந்த முறை போன தடவை மாதிரி மோசமான தோல்வியை காங்கிரஸ் எதிர்கொள்ளாது. குறைந்தபட்சம் அவங்களும் 8 முதல் 10 தொகுதிகள் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் கூட இந்த சர்வேல நம்ம கிட்ட கலந்துகிட்டவங்க பேசினவங்க காங்கிரஸ் அங்க மொத்தம் 10 தொகுதிகளுக்குள்ள எடுத்தாலும் கூட 18 தொகுதிகளுக்கு குறையாம பாஜக எடுக்கும். ஒருவேளை பாஜகவினுடைய அலையினுடைய நீட்சி 25 தொகுதிகள் வரைக்கும் கூட போலாம். ஆனாலும் காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில தான் கடந்த முறை ஜெயிச்சிருக்காங்க. சோ அவர்களை பொறுத்தவரை கூடுதலா ஒரு தொகுதி ஜெயிச்சா கூட லாபம் தான். ஆனா மாநில ஆட்சி அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவர்களும் 8 தொகுதிகளுக்கு குறையாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 10 தொகுதிகள் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அந்த மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஆட்சிக்கு ஓராண்டுகளே ஆகியிருக்கக்கூடியதுனால பெரிய அதிருப்தி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் ஒன்றுக்கு மேல் எத்தனை இடங்கள் எடுத்தாலும் கூட அது பாஜகவுக்கான பின்னடைவாக பார்க்கப்படும். இன்னொன்று ஏன்னா அங்க ஒரு தொகுதி தான் ஏற்கனவே எடுத்திருந்தாங்க, அது காங்கிரசினுடைய வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய விதத்துல தான் பார்க்கப்படும். பார்க்கலாம் காங்கிரஸ் பலரும் கணிப்பதை போல கர்நாடகா மாநிலத்தில் 8 முதல் 10 தொகுதிகளை பிடிக்க போகிறதா, பாஜகவினுடைய தொகுதிகள் அங்கு 18 குறைய போகிறதா, அல்லது விஸ்வரூப வளர்ச்சி பெறக்கூடிய பாஜக திடீரென்று மொத்த தொகுதிகளையும் கடந்த முறையை போல வாரி சுருட்டி ஒன்றோடு காங்கிரஸை சுருட்ட போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்க மக்கள் தீர்மானிப்பார்கள். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.